ஏய், சத்தியமாக சொல்கிறேன்னே, எனக்கு புரியலை. நான் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து ஒரு வீடியோ போட்டேன். ஓகேவா? சந்தோஷமாக இருக்கிற வீடியோ தானே போட்டேன். ஆமாம் தானே? சந்தோஷமாக இருக்கிற வீடியோ போட்டு என்ன பண்ணணும்? லைக் பண்ணிட்டு போயிடணும். என்ன பண்ணணும்? லைக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதில் போய் ஒரு நொல்லக்கண்ணை வச்சு, ஏன் நான் சந்தோஷமாக இருக்கல, அப்படி என்னடா உங்களுக்கு காண்டு? நீங்கள் வச்ச நொல்லக்கண்ணு தான். நான் பாட்டுக்கு செவனே போயிட்டு எவனோ ஒரு மோட்டருக்காரன் என்ன அடிச்சுட்டு போகிறான், செலுத்திட்டு போகிறான். நீங்கள் வச்சு ஒரு நொல்லக்கண்ணுனால எனக்கு 40,000 ரூபா செலவு. இது முதல் வாட்டி நடந்துச்சுனாக்கா நான் ஏதோ தட்டி விட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் இது எனக்கு முதல் வாட்டி நடக்க கிடையாது. என்ன நல்லது நடந்தாலும் ஏதாச்சும் சந்தோஷமாக நம்ம இருக்குமே, அந்த சந்தோஷம் நம்ம வெளியே சொல்லுவோமேன்னு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் இப்படி தான் நடக்குது. அழகாக ஒரு மேக்கப் போட்டுட்டு வெளியே போனாக்கா நல்லா இருக்குன்னு சொல்கிற அடுத்த போய் என் ஃபோனு காணா போகுது. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாக்கா என் வீட்டு சாவி காணா போகுது. சரி, சந்தோஷமாக ஆடித்தான் போடுவோமேன்னு சொல்லி போட்டாக்கா என் காரை எவனோ தட்டிட்டு போகிறான். தயவு செஞ்சு அந்த நொல்ல கண்ணை ஒன்று வச்சிருக்கீங்க தெரியுமா, ஒன்று கண்ணை பிடுங்கி வீசிடுங்க. இல்லையா, பிடிக்கலையா, மனசுக்குள்ள குறுகுறுன்னு சொல்லுதா, அப்போ என்னை பிளாக் பண்ணிடுங்க. என்னை பார்க்காதீங்க. உங்கள் நொல்ல கண்ணுனால எனக்கு செலவு ஏறுது. ப்ளீஸ், கைண்ட்லி ப்ளீஸ் காப்பரேட். என்னால் முடியல. உங்கள் நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு செலவு ஏறுது. பேசாமல் அது எல்லாமே அந்த கெட்ட சக்தி எல்லாமே உங்களுக்கே நான் திருப்பி கொடுக்குறேன். தூக்கிட்டு போயிருங்க. எனக்கு நல்லது நடக்கட்டும். நான் சந்தோஷமாக இருந்தேனாக்கா எனக்கு நல்லது தான் நடக்கணும். ஆனால் உங்கள் நொல்லக்கண்ணுனால எல்லாமே ஒரு பிளாக்கேஜ் ஆகுது. பார்த்தீங்களா? இறைவா, என்ன காப்பாற்று உங்ககிட்டேருந்து.